வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம் மேம். ரீசெண்டா உங்க வீடியோ எல்லாம் பார்த்தோம். ரொம்ப ஹாப்பியா எல்லாம் போட்டிருந்தீங்க. தளபதி அவர் வந்து லீடிங்ல சிஎம் ஆக போறாரு அப்படிங்கும் போது மேம் ரொம்ப சந்தோஷப்பட்ட மாதிரி தெரிஞ்சு. நான் முதல்ல அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் மேம். மேம்க்கு விஜய் சார் அவர் சிஎம் ஆனது எப்படி இருக்கு? எப்படி ஒரு ஃபீலா இருக்கு? சந்தோஷமா இருக்கு. எனக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. இன்ஃபேக்ட் தமிழ்நாடே எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்காங்க. எனக்கு எனக்கு விஜய் சார் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து விஜய் அண்ணா தங்கச்சின்னு தான் எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் விஜயலட்சுமின்றது தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே அப்புறம் தான், தவிர அதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நான் விஜய் சாரை வந்து ரொம்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணது வந்து சம்பர் 2000ல பண்ணோம்னு நினைக்கிறேன். 2000ல பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். அப்பத்துல இருந்து எனக்கு நான் விஜய் அண்ணாவை நான் பார்த்திருக்கிறேன். பக்கத்துல இருந்து அண்ணாவோட நேச்சர் எப்படி எல்லாமே எனக்கு தெரியும். நான் வந்து பெங்களூர்ல இருந்து அதுதான் என்னோட 2வது படம். ஃபர்ஸ்ட் படம் பூந்தோட்டம், 2வது படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு விஜய் அண்ணா போது எல்லாம் கண்டிப்பா பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்ல, நமக்கு ஒரு பயம் இருக்குல்ல. அவர் கூட நடிக்கும் போது, சூர்யா சார் நடிக்கும் போது, தேவயானி அவங்க இருந்து எல்லாம் பெரிய பெரியவங்க அந்த படத்துல. சோ நான் ரொம்ப பயந்தேன். அதுவும் விஜய் அண்ணா கூட தான் காம்பினேஷன்ஸ் நிறைய இருக்கும் போது ரொம்ப எப்படி இருப்பாங்களோன்ற ஒரு பயம் இருக்கும்போது, சத்தியமா சொல்றேன், வெரி நைஸ். ரொம்ப நல்ல காமான ஒரு பர்சன். எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து அவங்களோட காம்னஸ். எப்பவுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப காமா நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. சோ அது கூட எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா, நாங்க நெய்க்காரப்பட்டியில அந்த ஒரு வீடு ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஷூட்டிங் வீடு. அது நிறைய படங்கள்லாம் பண்ண வீடு அது. அந்த நெய்க்காரப்பட்டியில இருந்து பழனியில தான் நம்ம முருகர் கோயிலுக்கு எல்லாரும் போயிட்டு வருவோம். தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கு நாங்க எல்லாம் போவோம். அந்த அந்த ரோடு வந்து ரொம்ப பம்பியா, ரொம்ப வெரி பேட். அப்போ வந்து எல்லாரும் கார் டிரைவர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இது அப்படி இருந்துச்சு. அத வந்து விஜய் அண்ணா வந்து அவங்களாவே ஸ்பெண்ட் பண்ணி போட்டு கொடுத்தாங்க. அந்த ரோடு விஜய் அண்ணா போட்டு கொடுத்தாங்க. நான் அந்த நியூஸ், ஆமா, அவங்க காசுல போட்டு கொடுத்தாங்க. அண்ட் அது வந்து எங்கேயுமே அவங்க வந்து அதை ஒரு பப்ளிசிட்டி பண்ணி நான் அந்த மாதிரி போட்டேன்னு சொல்றது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே அண்ணா பண்ணல. அந்த அண்ணா போட்டு கொடுத்ததும் தெரியும் எங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அண்ணா அதை எங்கேயும் பப்ளிசிட்டி பண்ணல. இது வரைக்கும் அதை பத்தி பேசுறதே கிடையாது. அதாவது சைலண்டா பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு நான் 2000ல இருந்து இப்ப என்ன 26 கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் நான் விஜய் அண்ணாவை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். அண்ணா வந்து குவைட்டா பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த அரசியல் பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ண நல்ல விஷயம் என்னன்னா, யாருக்கிட்டையும் போய் இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு ஃபண்டிங் பண்ணுங்க, நான் இந்த மாதிரி பண்ண போறேன், சி அந்த முறையை அவங்க எடுக்கல. அவங்க தன்னோட காசை போட்டாங்க, அவங்களாவே இன்வெஸ்ட் பண்ணாங்க, அவங்க ரிஸ்க் எடுத்தாங்க, அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. சி இதுல வந்து ஒண்ணுமே நாம எல்லாம் சந்தோஷப்பட விஷயம் என்னன்னா, அண்ட் எனக்கு ஸ்பெஷலா ஒரு விஷயம் என்னன்னா, பாவம் ஹி இஸ் அன் ஆக்டர். இந்த நடிகர்கள் வந்து வரக்கூடாது, அது எந்த ஒரு விஷயமே வந்து நான் ஒத்துக்கிறது கிடையாது. நடிகரா நடிகையா இல்ல வாட் எவர், நீங்க நல்ல ஹியூமன் பீயிங்கான்ற மட்டும்தான் கவுண்ட் ஆகும். நீங்க நல்ல மனிதரான்ற மட்டும்தான் கவுண்ட் ஆகும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு ரொம்ப என்ன சந்தோஷமாச்சுன்னா, அண்ணா ரிஸ்க் எடுத்தாங்க, நிறைய போட்டிங்க, நிறைய விஷயங்கள் பாவம் அவங்களுக்கு தடங்கள் வந்துச்சு. ஆனாலும் அவங்களோட ஒரு அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, அதை வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் வந்து வின் பண்ணது. கண்டிப்பா மேம். ஏன்னா அழகா டிஸ்கிரைப் பண்ணீங்க. அதே மாதிரி இப்ப நீங்க பேசும்போதும் சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. நடிகரா உள்ள வராங்களா அப்படின்லாம் சில சில நீங்க சொல்லும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அது ஒவ்வொன்றா நான் உங்ககிட்ட கேட்கிறேன் மேம். ஏன்னா வந்து நீங்க அது கிளாரிபிகேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா விஜய் சார் முதல்ல உள்ள வரும்போது கொள்கை இல்லாத கட்சி. விஜய்க்கு கொள்கையே இல்லப்பா. எல்லா கட்சியிலுமே ஒரு கொள்கை இருக்கு. ஆனா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறதே ஒரு கட்சியில இருந்து தான் திருடி வச்சிருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே திருடியா வச்சிருக்காப்புல, கொள்கையே இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு ஒரு டாக் இன்ன வரைக்கும் இருக்கு. என்னதான் வந்து லீடு வந்து சிஎம் ஆனாலுமே இன்ன வரைக்கும் கொள்கை இல்லாத கட்சி தானப்பா ஆட்சி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேம் என்ன சொல்றாங்க? பேசுறது யார் வேணாலும் பேசலாங்க. இந்த பேசி பேசியே மக்கள்ல கவர்ற அரசியல்வாதிகளை பார்த்திருக்கிறோம். செயல்ல பண்ணி காட்டுற அரசியல்வாதியா நான் விஜய் அண்ணாவை பாக்குறேன். இப்போ நான் 1000 சொல்லலாம், எனக்கு அந்த கொள்கை இந்த கொள்கை, நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன். பண்ண பண்ண அதை பண்ண போறாங்களா என்னன்றதுதான் நம்மளுக்கு வந்து இப்ப தெரிய போகுது. இப்போ சரிப்பா, அவங்க நான் எதுவுமே சொல்லல. விஜயனோட சுபாவமே என்னன்னா, ரொம்ப இந்த உட்காந்து இந்த வாய்ஸ் விடல் வந்து விஜயன் சுபாவம் கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன் பாருங்க. நான் வேறவங்களை சொல்லல. நானே ஷூட்டிங்ல பாத்திருக்கேன் விஜயன் என்ன டைப் பண்ணு. ஐயோ நான் அப்படி பண்ண, அது அவரோட சுபாவம் கிடையாது. இவ்வளவு பேசுறதே நான் பெரிய விஷயமா பாக்குறேன். விஜயனாவ இவ்வளவு பேசுறதே நான் பெரிய விஷயமா நான் பாக்குறேன். அவரோட நேச்சர் எப்படின்னா, நம்ம பண்ணி காட்டணும் அப்படின்றதுதான் விஜயனோட கொள்கை நான் பார்த்த வரைக்கும். அவரோட செயலே தெரியலையாங்க. அதாவது அவரோட செயலே தெரியலையா. அவர் தன்னோட காசை போட்டு தான் ரிஸ்க் எடுத்து
இவ்ளோ வந்து பண்ணி அவரோட அந்த குரூப் ஃபுல்லா அவருக்கு சப்போர்ட் பண்ணி எவ்ரிடே சோஷியல் மீடியால உட்கார்ந்து இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஓகேங்க, எல்லாருக்கும் வந்து ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. ஓகே, அத பண்ணி இன்னைக்கு வந்துட்டாங்க. ஜனங்களும் அதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. ஜனங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் விஜய் அண்ணா வந்து ஏமாத்துவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சோ வாட் ஐ ஃபீல் இஸ், இந்த டாக்கிங் விட நான் நல்லா பேச அரசியல்வாதிகளை பார்த்திருக்கேன். ஐயோ அப்படி எப்படியே வாழைப்பழமா பேசுறவங்களை பார்த்திருக்கேன். பட் செயல்ல பண்றவங்கன்றது வந்து செஞ்சு காட்டிட்டாங்க அண்ணான்ற நான் ஃபீல் பண்ணேன். அதை நான் ரொம்ப நானுமே எல்லாரும் கேட்டாங்க இதுக்கு முன்னாடி ஏன் நீங்க இப்ப நான் பேச ஒரு வீடியோ போட்ட உடனே என்ன சொல்லுவாங்க, பாருங்க அவங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க, பேச வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ என்னோட கால்குலேஷனுமே கூட நான் வந்து கால்குலேஷனோட பக்கா இருந்துச்சு. அந்த எல்லாரும் சொன்னாங்க அந்த அந்த இது குரூப் கூட்டம் வரும், அது ஓட்ட கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டாங்க. ஏங்க சின்ன குழந்தைங்களா அங்க வந்துச்சு கூட்டமா, சின்ன சின்ன குழந்தைங்க வந்துச்சா அங்கிள் அங்கிள் சாக்லேட் கேட்டுட்டு ஓட்டா கன்வெர்ட் ஆகாதுன்னு சொல்றதுக்கு? எல்லாம் பெரியவங்க தான் வந்தாங்க. என்டையர் அவரோட குரூப் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய அந்த போராடி நாங்க ஜெயிக்க வைக்கோன்றது பண்ணாங்க பாவம். அண்ட் அபவுட் த சேஞ்ச், அந்த சேஞ்ச் சொன்னாங்க பாருங்க, நாங்க ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு விருப்பப்படுறோம் அப்படின்னு. இவங்க தானே இது ஃபர்ஸ்ட் டைம், இவங்க தானே ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் யாரும் வந்து அத அத பண்ண முடியலங்க. ஏதோ ஒண்ணு நீங்க சொல்றது வந்து ஜனங்க நம்பலல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம 1000 சொன்னாலும் அதை நம்பணும்ல ஜனங்க, அதை நம்பலல்ல. நம்பினது யாருன்னு பார்த்தா அண்ணாவை தானே நம்பினாங்க. சோ நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னு, கொள்கை சொல்லிக்கிட்டு நம்ம யாருக்குமே ஏங்க சொல்லணும், என்ன சொல்லணும்? நம்ம கொள்கையை சொல்லிட்டு சில பேர் நக்கல் அடிக்கிறவங்களும் இருப்பாங்க. அதனால கொள்கையெல்லாம் தேவை கிடையாது. நான் என்ன சொல்றேன், அண்ணனோட செயல்பாட்டிலே வந்து தெரிஞ்சு போச்சு அவங்க நல்லதுதான் நினைக்கிறாங்க, நல்லதுதான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அதை நம்பி ஜனங்க ஓட்டு போட்டதான் நானும் பாக்குறேன். நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை வந்து. அதனால இந்த 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 டேர்ன் அவங்க என்ன வந்திருக்காங்க, இந்த டேர்ம் வந்து வந்திருக்காங்கல்ல அண்ணா, நடத்தி காட்டுவாங்கன்னு தோணுச்சு. அவர் வந்து பேசுற ஒரு அரசியல்வாதியை நான் பார்க்கல. அவரை இஸ் நாட் அ ஸ்பீக்கர். நல்லா பேசி அவர் பேசல நம்ம அப்படியே விழுந்துட்டோம் அப்படின்ற ஸ்பீக்கர் கிடையாது விஜய் அண்ணா. எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் அவங்களுக்கு. டைம் அவங்க இந்த வாட்டி அவங்க பண்ணி காட்டும் போது அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கிளீஷேஸ் இருக்கு பாருங்க, இதுதான் இந்த கொள்கை இருக்கணும், இப்படிதான் பேசணும், அவன் வரக்கூடாது இவன் வரக்கூடாதுன்னு ஒரு கிளீஷே வச்சுட்டாங்க பாருங்க. அது வந்து இதுல பிரேக் ஆகும். அது பிரேக் ஆகும். இதுல வந்து நான் நம்புறேன். நான் அப்படிதான் நான் பாக்குறேன் விஜய் அண்ணாவை. மேம் ஆனா என்கிட்ட இருந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் மேம். நல்ல தலைவர் அப்படிங்கும் போது வந்து பேசுறது அதிகமா பேச வேண்டாம். நீங்க சொன்ன மாதிரி பேச்சு மட்டுமே இருக்க வேண்டாம், செயல்ல பண்றது விஜய் சார் அப்படின்னு சொன்னாலுமே சில நேரங்கள்ல என்ன செய்ய போறேங்கிறதையாவது வந்து மக்கள் கிட்ட எடுத்து சொல்லணும்ல மேம். இப்ப இந்த பிரச்சனைகள் இருக்கு, நான் அதுக்கு பதில் இது சொல்லுவேன் செய்வேன் அப்படிங்கறத சொல்றதை தாண்டி குற்றச்சாட்டா மட்டுமே வந்து பிரச்சாரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. முழுக்க முழுக்க டிஎம்கே தான் தீய சக்தி. இல்ல அது பாருங்க, அது நான் நினைச்ச விஷயம் தான். அது நான் வந்து நான் ஃபர்ஸ்ட்லாம் விஜய் நான் பார்த்திருந்தா ஒரு தங்கச்சியா நான் வேணா அதை சொல்லியிருப்பேன். அது ஏன்னா அதை விட்டுட்டு நீங்க வந்து ஒரு ரூட் அது அண்ணா செலக்ட் பண்ண, அது அவங்களோட ஒரு விருப்பம் இல்லம்மா, அவரோட விருப்பம் இல்ல தம்பி. அது நம்மளால சொல்ல முடியாது. அவர் ஏன் அந்த ரூட் எடுத்தாரு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லாரும் அதை தானே பண்ணாங்க. நீங்க பாத்தீங்கன்னா என்டிகே இருந்தா அவங்க உட்கார்ந்து அதை தான் பண்ணாங்க, இவங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. திமுக எடுத்தா இவங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அது இயல்பு இல்ல தம்பி. அது வந்து தட் இஸ் த வே. நம்மளோட கேம்பெயினிங்கோட பரப்புரையோட ஒரு இதே அப்படிதான், ஃபார்மேட்டே அப்படிதான். யார் ஒருத்தர் ரொம்ப அமைதியா வந்து புத்தர் மாதிரி யாரும் வந்து பரப்புரை பண்றது கிடையாது. பாருங்க அவங்க அந்த மாதிரி இந்த மாதிரின்னு ஒரு ஃபார்மேட் வச்சிருக்காங்க. அது பழகி இருக்கு. ஜனங்க அதெல்லாம் தாண்டி புத்திசாலிங்க தம்பி. தட் இஸ் வை அதனாலதான் ஓட்டை வந்து ஜனங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. ஜனங்க வந்து நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நீங்க என்ன வேணாலும் அவங்கள்ட்ட குதிங்க, டான்ஸ் பண்ணுங்க, ஆனா அவங்க என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணுவாங்க. அதை தான் நேத்து நான் சொன்னேன், மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அப்படின்றது நான் சொன்னது. ஏன்னா அது நீங்க பாத்தீங்கன்னா அது என்ன நீங்க பண்ணாலும் என்ன பேசினாலும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா அவங்க இல்ல, அது நாங்க விஜய் சாருக்கு தான் போடுவோம், அவர் தான் பண்ண அவங்க அடம் பிடிச்சி பண்ண வச்சிருக்கிறத. இது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஆச்சரியம்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அண்ணா வின் பண்ணிட்டாங்க, சாத்தியம் அத பண்ணிட்டாங்க பாருங்க, பாசிபிள் ஆக்கிட்டாங்க. சோ இது ஒரு நியூ ட்ரெண்ட்ஸ், இது புதுசா இருக்கும். எது ஒண்ணுமே தம்பி புதுசா வரும்போது கொஞ்சம் அப்படிதான் தெரியும். எனிதிங் புதுசா இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் அக்ளமடைஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. இப்படி இருக்கு அப்படி இருக்காங்க. அப்புறம் அது கிளிக் ஆனதுக்கு அப்புறம் அதுவே நாளைக்கு ஒரு ட்ரெண்ட் ஆயிடும். பாத்தீங்களா, அவரை மாதிரி பண்ணணும், எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி பண்ணணும், விஜய் அவர்கள் மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு அதுக்கு டைம் தான் மேட்டர் ஆகும். இட்ஸ் டூ ஏர்லி. இப்போ அவர் டூ ஏர்லி. அவரை பத்தி எதுவும் அவரை கண்டிப்பா ஆகாதவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, ஐயோ அப்படி பேச மாட்டேங்கிறாரு இப்படி பேச மாட்டேங்கிறாரு. அவரு வீட்டுக்குள்ள இருந்த போது வீட்டுக்குள்ளே இருக்கிறாருன்னாங்க, அப்புறம் வெளியில வந்தப்புறம் வெளியிலே இருக்கிறாருன்னாங்க,
அப்புறம் அவர் பேச மாட்டேன். இப்படிதான் குத்தம் குறை சொல்லுவாங்க. நேத்து நான் தான் சொன்னேன், ஒரு இன்டர்வியூல சொன்னேன். இப்பதான் உங்களை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு எதிர்க்கட்சி அத அன்பார்ச்சுனேட்லி நம்மளோட இது அரசியல வந்து இந்த எதிர்க்கட்சின்னு ஒண்ணு வச்சுட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வெறும் மக்கள் சேவைன்றது இல்ல. இப்ப வந்துட்டாங்க அவங்க அப்படி கிடையாது. எதிர்க்கட்சின்னு ஒண்ணு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து நீங்க தொட்டா தப்பு, உக்காந்தா தப்பு, நின்னா தப்பு, என்ன பண்ணாலும் தப்புன்னுவாங்க. நீங்க அவங்கள வந்து காது கொடுத்தீங்கன்னா உங்களோட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி. இப்ப நானும் தான் வந்து ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியால வந்த போது எனக்கு ஒரு வாட்ஸ்அப் கூட இயக்க தெரியாது. எனக்கு வாட்ஸ்அப் கூட எப்படி எப்படி வாட்ஸ்அப் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பயங்கர இன்ட்ரோவர்ட்டா இருந்தேன். அப்புறம் நான் பண்ணி 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 இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு 10,000 வீடியோ போட்டிருப்பேன் நானு சோசியல் மீடியால. இப்போ நான் இப்போ ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆயிட்டேன் இல்லையா? இப்ப விஜயலட்சுமினா எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு நீங்க டைம் தானே கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்தப்போ இது என்ன இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் வீடியோ போட்டுன்னு பேசிட்டு இருக்குன்னாங்க. பட் அது அப்புறம் செட் ஆகுறதுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த மாதிரி இப்ப விஜய் அண்ணாவுமே பாக்குறதுக்கு ரொம்ப பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க தம்பி, எல்லாம் செய்வாங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா ஏதோ அவர் சொன்னது கரெக்டா போய் மக்கள்கிட்ட ரீச் ஆயிடுச்சு. இது கரெக்டா கனெக்ட் ஆயிடுச்சு. அதை நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். வாட் இட் இஸ் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பா மேம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மேம், ஏதோ ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு. இன்னொன்னு மக்களும் ஒரு மாற்றம் எதிர்பார்க்கிறாங்க, அதனால வந்திருக்கு. நான் இந்த கேள்வியா ஒண்ணு நான் உங்ககிட்ட கேட்க ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா மேம், திராவிட கட்சிகள் இல்லாம ஆட்சி அமைச்சது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். 2 திராவிட கட்சிகள் இருந்திருக்கிறாங்க. அது இல்லாம இப்ப ஆரம்பிச்ச கட்சி ஒண்ணு டக்குன்னு ஆட்சி பிடிச்சிருக்கு அப்படின்னா, இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, இது ஜென்சியோட புரட்சி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு இது திரை பிம்பம், அப்புறம் சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ்னாலதான் ஒரு தலைவரை முடிவு பண்றாங்க. ஒரு அரசியல் நாலேஜ் இல்லாம மக்கள் ஒரு தலைவரை முடிவு பண்ணிருக்காங்க. வெறும் ஒரு திரை பிம்பமும் சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சிங்கும் இப்போ ஒரு சிஎம்ஏ சூஸ் பண்ற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேம் என்ன சொல்றீங்க மேம்? இல்ல சோசியல் மீடியா வச்சுதான் டிசைட் பண்றாங்க அப்படின்னா அது ஓட்டா டர்ன் அவுட் ஆயிருக்காது. மொத்தம் இது தமிழ்நாட்டுல ஓட்டு போட்டவங்க எல்லாருமா சோசியல் மீடியால உட்காந்துருக்காங்க. அப்படி கிடையாது. அது சோசியல் மீடியா நல்லா கொஞ்சம் இப்ப சோசியல் மீடியா என்ன பண்ண தெரியுமா, நல்லா ப்ளோ அப் பண்ணி காட்டுது ஒரு இஷ்யூ. இதுதான் இஷ்யூ அப்படின்னு காட்டுதே தவிர அவங்களோட இன்டெலிஜென்ஸ் தான் அதுல போகுது. இப்ப திராவிட கட்சிகள் யாரும் ஒண்ணு கம்மி இல்ல தம்பி. நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால எல்லாருமே ஃபிட் தான். நீங்க பாத்தீங்கன்னா திமுக ஃபிட், என்டிகே ஃபிட், இவங்க தாவேக்காவும் ஃபிட், எல்லாரும் ஃபிட் தான். அண்ட் அதை நீங்க அப்படி சொல்ல முடியாது. அந்த ஜஸ்ட் அதோட அந்த அட்ராக்ஷனால ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் அது எப்படி சொல்றாங்கன்னா மேம், இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப எஃப்டிஎஃப்எஸ் போயிட்டு விஜய் ஃபேன்ஸ் ஒரு ரிவ்யூ சொல்றாங்கன்னா அந்த நெகட்டிவ் சொன்னா கீழே கமெண்ட் திட்டுவாங்கல்ல. அதுக்கு பயந்துட்டே இப்ப எத்தனை பேர் திட்டுறாங்களா, அப்ப தளபதிக்கு உண்மையிலே சப்போர்ட் இருக்கு, நம்ம தளபதிக்கு வீடியோ போட்டா ஒரு 4 ஃபாலோவர்ஸ் ஏறும் அப்படின்னு அப்ப அதை நார்மலைஸ் பண்ணி அப்ப அதை ஓட்டுமே ட்ரெண்டுக்காக ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வராங்களா தான் கேக்குறேன். இல்ல அது எல்லாம் சொல்லுவாங்க தம்பி, எல்லாம் சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, கடவுள் ஒருத்தர் இருக்காருல்ல, நம்ம ஒண்ணு நினைக்கணும்ல. இப்போ எல்லாத்தையுமே இயக்குறது கடவுள் தான். நான் எப்பவுமே நினைக்கிற ஒரு விஷயம், கடவுள் தான் எல்லாத்தையுமே பண்றது. இன்னைக்கு விஜய் சார் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா இந்த சோசியல் மீடியாவோட இதெல்லாம் இப்போ நான் எங்க இருந்தேன், நான் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது, எனக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நானா வந்தேன், நானா இறங்கினா, நான் இன்னைக்கு வரைக்கும் நான் போராடுறேன். நான் தனியா நான் எந்த பார்ட்டியோட அன்றுமே வர மாட்டேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் நினைச்சாங்க நான் திமுக. நான் நேற்று வீடியோ போட்ட பிறகு இப்பதான் இவங்க எல்லாருக்கும் பொதுவானவங்களா அப்படின்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் புரியுது. அந்த மாதிரி சோசியல் மீடியா ஒரு லெவலுக்கு தான். அப்கோர்ஸ் இவங்களும் ஃபைட் பண்ணாங்க, இவங்களும் எல்லாம் டஃப் தம்பி. இந்த வாட்டி ரொம்ப ஒண்ணும் ஈஸி கிடையாது. ஆனா அத்தனை பேரையும் பீட் பண்ணி இவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னா ஜனங்க அவங்க என்ன எதிர்பார்த்திருக்காங்கன்னா அந்த நம்பிக்கை. விஜய் அவங்க பண்ணிடுவாங்க, விஜய் அவங்க ஏதோ எல்லாரோட கஷ்டத்தையும் சால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா அவங்க அதை எடுத்திருக்காங்க. அது ஒரு நம்பிக்கை மேல அமைஞ்சிருக்கு இந்த வாட்டி. நான் அப்படிதான் சொல்லுவேன். ஒரு நம்பிக்கை, டக்குன்னு ஒரு நம்பிக்கை மேல அமைஞ்சிருக்கு. அது இதுக்கு மேல அண்ணா எப்படி எடுத்துட்டு போவாங்க அப்படின்றது மேல போயிருக்கும். ப்ராபப்ளி பாஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த நம்பிக்கை அவங்க சரியா அதை லிவ் அப் பண்ணலையா என்னமோ, நம்பிருக்கலாம். அதை இவங்க கரெக்டா அதை ஃபுல்ஃபில் பண்ணலையா என்னமோ, அது கூட ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம். இப்ப இவர் ஃப்ரெஷ்ஷா இருக்காருல்ல, ஃப்ரெஷ்ஷா இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. இதுல ரிஸ்க் ஒன்றும் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா அவர் யார்ட்டையும் காசு கேட்கல. அவர் அவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள்லாம் பாத்தீங்கன்னா இது முதியோர்களுக்கு இந்த 3000 ரூபாய் நாங்க கொடுப்போம், இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் கொடுத்திருக்காங்கல்ல, சொல்லியிருக்காங்கல்ல நல்ல விஷயங்கள்லாம். அதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா விஜய் அண்ணா ஒன்னும் ப்ராப்ளம், யாருக்கும் ஒன்னும் லாஸ் இல்லையா விஜய் போறதுனால. அதுல மக்கள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா இவங்க எல்லாரும் விட்டு ஓகே இதை ஃப்ரெஷ்ஷா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காங்க.
அப்படிதான் இருக்காது. அப்படிதான் நான் பாக்குறேன் அதை வந்து. புரியுது மேம். மேம் திராவிட கட்சிகள் மேல இவ்வளவு வெறுப்பு வரதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க மேம்? பொதுவா இப்ப நியூ ஓட்டர்ஸ்க்குலாம் நிறையவே வெறுப்பு இருக்கு திராவிட கட்சிகள் மேல. அது என்ன காரணம் நினைக்கிறீங்க மேம்? அரசியலை நம்ம சொல்லவே முடியாது. அரசியல் நான் நேற்றுமே சொன்னேன், அதை ப்ரெடிக்டே பண்ண முடியாது. யார் எப்போ யார் வந்து தூக்கிடுவாங்க, அவங்களுக்கு என்ன ஆஃப் ஆச்சு, மக்களுக்கு என்ன பிடிக்காம போச்சு அப்படின்றது நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப நான் வந்து நியூட்ரலா வந்து புத்திசாலியா ஓட் பண்ணுங்க, புத்திசாலியா ஓட் பண்ணுங்க அப்படின்னு நான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். மக்கள் நல்லா புத்திசாலியா போடுங்க அப்படின்னு. நானும் எதிர்பார்க்கல. ஒண்ணு திமுக வரும்னு நினைச்சேன், இல்லாட்டி விஜய் அண்ணா வருவாங்கன்னு நினைச்சேன். இது ரெண்டுக்குள்ளதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். தி அதர் டூ எனக்கு கொஞ்சம் அந்த டேட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்க விஜய் சார் வருவாங்க அப்படின்னு. எஸ், நான் என்னோட கணிப்பு இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து பரப்புரை பார்த்தேன். அந்த அந்த ஃபாலோவிங் இருக்காங்க பாருங்க, அந்த அந்த ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு பாருங்க, அதை நான் நம்பினேன். அதை நான் ஷுவரா இருந்தேன், இது கண்டிப்பா ஓட்ட கன்வெர்ட் ஆகும். அண்ட் ஏதோ ஒன்று செட் பண்ணுவாங்க. அவங்க க்ளோசஸ்ட் வருவாங்கன்னு நினைச்சேன் தம்பி. டிஎம்கே அண்ட் விஜய் அண்ணா பேக் டு பேக் சம்பேர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். டிஎம்கே தோக்கும் நான் எதிர்பார்க்கல. விஜய் அண்ணா வந்து வருவாங்கன்னு இது ஏதோ ஒரு இதுல கரெக்டா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து அதே மாதிரி ஆயிப்போச்சு. அந்த ரெண்டு மேலயும் எனக்கு ரொம்ப ஹோப் இருக்கல. அஇஅதிமுக மேலயும் என்டிக்கு மேலயும் எனக்கு அவ்வளவா ஐ வாஸ் நாட் வெரி ஷுவர். அதே மாதிரி அது ஆகல. அண்ணா வந்து இதை பீட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அண்ணாவோட இது அது இது பண்ணிடுச்சு. நான் சந்தோஷப்பட்டேன். தமிழ்நாடுக்கு தான் நல்லதானா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்ல, நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா இது எதிர்பார்த்தீங்களா மேம்? கொளத்தூர்ல ஸ்டாலின் சார் தோத்தது எதிர்பார்த்தீங்களா மேம் நீங்க? இல்ல 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 இல்ல, அது அதை நான் கண்டிப்பா எதிர்பார்க்கல. ஏன்னா ஸ்டாலின் சார் வந்து எனக்கு தெரிஞ்சபடி அவரு அவங்களும் நல்ல பொறுமைசாலி, நல்ல ஒரு, அதாவது ஒரு எதிரியை கூட வீட்டுல கூப்பிட்டு வச்சு அதை ஹேண்டில் பண்ணி ஒரு மாதிரி பொறுமையா, ஏதோ ஒரு கோவப்பட்டு வச்சு அந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸ்ட்ரீமான எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்ப ஸ்டாலின் சார் மேல எனக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு இது இருந்துச்சு. குளத்தூர்ல கண்டிப்பா அவங்க வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். பட் என்னவும் தெரியல, அங்கேயும் டிராப் ஆயிடுச்சு அண்ட் இந்த பக்கம் அப்படி தூக்கிடுச்சு. நான் எனக்கு இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணு மாதிரி இருந்தாங்க. விஜய் அண்ணா வந்தாலும் ஓகே, ஸ்டாலின் சார் வந்தாலும் ஓகேன்ற ஆப்ல இருந்த போது ஓகே விஜய் அண்ணான்றது என்னோட ஒரு அண்ணன், ஸ்டாலின் சார்னா அது அப்படி அதுல விஜய் அண்ணா வந்தது வந்து கண்டிப்பா நம்ம வந்து பாவம் அவரோட ஒரு உழைப்ப நம்ம வந்து பாராட்டணும் இல்லையா. வந்திருக்காரு, பெரிய ரிஸ்கோ. இப்ப களத்துல ரொம்ப ரிஸ்க் இருக்குல்ல அவருக்கு. எல்லாரும் இப்போ நிறைய இருக்கும், அவருக்கு நிறைய பண்ணுவாங்க, நிறைய அவருக்கு மென்டல் டார்ச்சர் கொடுப்பாங்க. நான் தான் சொன்னேன், ரொம்ப பதுமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும், பேலன்ஸ் தப்பக்கூடாது பாவம். இப்போ இப்ப தானும் பேலன்ஸ் தப்பக்கூடாது, அவங்க தப்புனாங்கன்னா ஜனங்களும் பாவம் பேலன்ஸ் தப்புவாங்க. சோ ரொம்ப பத்திரமா அவங்க வந்து ஹேண்டில் பண்ணணும். ஆனா பண்ணிடுவாங்க. அரசியல்ன்றது வந்து அது வந்து இருப்பாங்க தம்பி, இப்போ கூட எல்லாரும் இருப்பாங்க சொல்லி கொடுக்கறதுக்கு. சப்போஸ் விஜய் அண்ணாவுக்கு இது புதுசா இருந்தா கூட இருப்பாங்க, கூட எல்லாரும் இருப்பாங்க. அவங்க அப்படியே இது ஒன்னும் ஃப்ரெஷ்ஷா ஒரு படம் மாதிரி எப்படி பண்ணனே தெரியல எனக்கு அப்படின்ற மாதிரி அண்ணா போய் அங்க திணற மாட்டாங்க. there will be people to guide. இன்னொரு few days few months அது வந்து அண்ணாக்கு வந்து சூப்பர் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இது கிளிக் எல்லாம் வெறும் கிளிக் ஆகுதா இல்லையான்ற மட்டும்தான் இல்ல உலகத்துல. ஒரு விஷயம் சக்சஸ் தான், சக்சஸ் இல்லையா. சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சூப்பரா போயிடும். ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் அப்படியே கை விட்டுடுவாங்க. அவ்வளவுதான் அது விஷயம். புரியுது மேம். இப்ப என்னன்னா நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி உள்ள சில விஷயங்கள் பேசணும். இப்ப வந்து ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா உள்ள சில விஷயங்கள் நடந்திருக்கு. அது நான் உங்ககிட்ட நான் கேட்கிறேன், சரியா மேம்? ஏன்னா இப்ப விஜய் சார் வந்துட்டாப்ல, ஸ்டில் நவ் தொங்கு சட்டசபையா தான் இருக்கு, இன்னும் வந்து கூட்டணி கட்சிகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது இப்ப காங்கிரஸ் இணைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் யார் வருவான்னு பார்த்தா இப்ப சிலர் சொல்றாங்க இல்லப்பா ஏடிஎம்கே கிட்ட போயிருவாங்க, பிஜேபி வந்து விஜயை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும், பிஜேபி வந்து தமிழ்நாடுக்குள்ள என்ட்ரு ஆயிரும் விஜய் வச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. இத மேம் எப்படி பாக்குறீங்க? உள்ள வந்துருமா விஜய் சாரை வச்சு பிஜேபி உள்ள வந்துருமா தமிழ்நாட்டுக்குள்ள?